இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். திருவிளையாடல் படத்தில் என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை என்று புலம்புவதைப் போல இப்பொழுது தமிழகத்தை சார்ந்த வேலை இல்லாத இளைஞர்கள் என்னடா இது தமிழ்நாட்டிற்கு வந்த சோதனை என்று புலம்புகின்ற நிலைமையில்தான் தமிழக வெற்றி கழக ஆட்சி தமிழ்நாட்டிலே நடக்கிறது. நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் பாலாரும் தேனாரும் பாயும் என்று நினைத்து நடிகர் விஜய் ஒரு நல்ல மாற்றத்தை தருவார் என்று கனவில் தமிழக மக்கள் ஓட்டு போட்டுவிட்டு நடிகர் விஜய் சிறப்பான ஆட்சியை தருவார் என்ற கனவில் மிதந்து கொண்டு இருந்தார்கள். அந்த கனவு முடிந்து நினைவை திரும்பி பார்க்கின்ற பொழுது தமிழகத்து வேலையில்லா இளைஞர்கள் கட்டிய கோவணமும் களவாடப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய அளவில்தான் நடிகர் விஜய் அரசு இப்பொழுது தமிழக மக்கள் விரோத திட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறது. அந்த அறிவிப்பு சம்பந்தமாக வெளியாகி இருக்கின்ற செய்தி என்னவென்று பார்த்தால், சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு தேவைப்படுகின்ற 1800 கண்டக்டர்கள் நடத்துனர்களை நியமனம் செய்வதற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல், தமிழ்நாட்டில் வேலை தேடக்கூடிய நடத்துனர்களுக்கு கண்டக்டர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காமல் உத்தரப்பிரதேச நிறுவனத்துடன் அவுட் சோர்சிங் முறையில் ஒரு ஒப்பந்தத்தை நடிகர் விஜய் அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் போன்றவர்களும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போன்றவர்களும் கடுமையான அறிக்கை வெளியிட்டு கண்டனத்தை தெரிவித்து கடும் போராட்டங்களை நடத்த போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக வெளியாகி இருக்கிற செய்தி என்ன? சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள நடத்துனர் பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள புதிய அரசாணை மற்றும் டெண்டர் விவகாரம் தமிழக அரசியல் மற்றும் தொழிற்சங்க வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. மாநகர பேருந்துகளில் பயணிச்சீட்டு வழங்கும் பணிகளுக்காக 1797 நடத்துனர்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்க உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த தனியார் நிறுவனத்துடன் தமிழக வெற்றி கழக அரசு ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறது. இதற்கு போக்குவரத்து தொழிற்சங்கங்களும் ஊழியர்களும் கடும் கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். இதனால் அந்த உத்தரப்பிரதேச நிறுவனம் வட இந்தியர்களை பணிக்கு எடுக்கும் அபாயம் இருக்கிறது. மாநகர போக்குவரத்து கழகத்தின் பல்வேறு பணிமனைகளில் நிலவும் நடத்துனர் பற்றாக்குறையை சமாளிக்கும் நோக்கில் வெளி முகமை, அதாவது அவுட் சோர்சிங் மூலம் ஆட்களை தேர்வு செய்ய டெண்டர் கோரப்பட்டிருந்தது. இதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை தலைமை இடமாக கொண்டு செயல்படும் SS என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் சமர்ப்பித்த விலை புள்ளி இறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. சரக்கு மற்றும் சேவை வரி உட்பட மொத்தம் 61,54,335 ரூபாய் 74 பைசா மதிப்பீட்டில் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. இதன் மூலம்
1797 பணியாளர்கள் சென்னை முழுவதும் உள்ள பல்வேறு மண்டல பணி மனைகளில் தினசரி அடிப்படையில் பணியில் அமர்த்தப்பட இருக்கிறார்கள். வெளியிடப்பட்டுள்ள பணி ஒதுக்கீட்டு விவரங்களின்படி சென்னையில் உள்ள 4 முக்கிய மண்டல பணி மனைகளுக்கு தேவையான மனித வளம் மற்றும் ஊதிய கட்டமைப்பை வரையறுத்து இருக்கிறார்கள். இதில் அடையாறு மண்டலத்தில் தினசரி 350 பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள். ஒரு நபருக்கான அடிப்படை விகிதம் 27,677 நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது. இதனுடன் கூடுதலாக 18% ஜிஎஸ்டி வரி சேர்க்கப்படுகிறது. குளம்பேட்டை மண்டலத்தில் தினசரி 320 பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள். இதனுடைய அடிப்படை சம்பள விகிதம் 27,679. அதனுடன் ஜிஎஸ்டி 18% சேர்க்கப்படுகிறது. வடபழனி மண்டலத்தில் தினசரி 295 பணியாளர்கள் தேவை. அவர்களின் அடிப்படை விகிதம் 27,679 மற்றும் 18% ஜிஎஸ்டி சேர்க்கப்படும். அயனாவரம் மண்டலத்தில் தினசரி 256 பணியாளர்கள் தேவை. அதனுடைய அடிப்படை விகிதம் 27,679 மற்றும் 18% ஜிஎஸ்டி சேர்க்கப்படும். இதன் மூலம் ஒரு பணியாளருக்கு நிர்ணயிக்கப்பட்ட அடிப்படை தொகைக்கு மேல் 18% ஜிஎஸ்டி வரி இணைக்கப்பட்டு அந்த உத்தரப்பிரதேச நிறுவனத்திற்கு தொகையாக வழங்கப்படும். ஏன் தமிழக வெற்றி கழக அரசு உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த நிறுவனத்துடன் அவுட்சோர்சிங் முறையில் சென்னையில் நடத்துனர் வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்கிறார்கள்? இதன் மூலம் என்ன வசதி தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏற்படும் என்று தமிழக வெற்றி கழக அரசு எதிர்பார்த்தது என்று பார்த்தால் எதுவும் இல்லை. அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு நேர்முக தேர்வின் மூலம் நடத்துனர்களை தேர்வு செய்தால் அதில் அமைச்சர்கள் ஒருவேளை நிறைய லஞ்சம் வாங்கலாம். அப்படி லஞ்சம் வாங்கினால் அந்த அமைச்சர்கள் புலன் விசாரணைக்கு ஈடுபடுத்தப்பட்டு அல்லது வேறு யாரேனும் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுத்து அதன் மூலம் அப்படி ஒரு ஊழல் நடைபெற்று அது வெளியானால் ஏற்கனவே அரசு போக்குவரத்து கழகத்திற்கு பணியாளர்களை தேர்வு செய்ததில் லஞ்சம் வாங்கியதாக அண்ணா திமுகவில் அமைச்சராக இருந்தவர், திமுகவிலும் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தின் நடவடிக்கையால் 418 நாட்கள் சிறையில் இருந்து அதற்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்தார். அதனால் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு நேர்முக தேர்வு நடத்தி கண்டக்டர் பணியிடங்களுக்கு இளைஞர்களை தேர்வு செய்தால் லஞ்சம் வாங்கினால் அது எப்படியும் வெளியில் தெரிந்துவிடும். அதன் மூலம் நடிகர் விஜய் அரசுக்கு இருக்கின்ற கிளீன் இமேஜ், நேர்மையான அரசு, ஊழல் இல்லாத அரசு, லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு என்று வார்த்தைக்கு வார்த்தை துதிபாடுகிறார்களே, அது அம்பலமாகி இந்த அரசு சந்தி சிரித்துவிடும். அதனால் என்ன செய்தார்கள்? உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் என்கின்ற நிறுவனத்துடன் அவுட்சோர்சிங் முறையில் ஒப்பந்தம் செய்து கொண்டால் ஒவ்வொரு மாசமும்
எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒருவேளை இந்த ஆட்சியில் இருக்கின்ற யாருக்காவது கமிஷன் கிடைக்கலாம். அதனால்தான் இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு இருப்பார்களோ என்ற சந்தேகம்தான் வருகிறது. இந்த நடிகர் விஜய் அரசு உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த SS என்டர்பிரைசஸ் என்கின்ற நிறுவனம் போட்ட ஓட்டின் மூலம் அல்லது உத்தரப்பிரதேச மாநில மக்கள் செலுத்திய ஓட்டுகளின் மூலம் ஆட்சிக்கு வரவில்லை. தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள், தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்கள், தமிழ்நாட்டை சார்ந்த இளம் பெண்கள் போட்ட ஓட்டிலேதான் இந்த நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு தமிழக இளைஞர்களின் எதிர்கால வாழ்க்கையை சூனியமாகிவிட்டு இவர்கள் மட்டும் சுகபோகமாக வாழலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள் என்பதற்கு அடையாளம்தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த நிறுவனத்துடன் தமிழக வெற்றி கழக அரசு ஏற்படுத்தி கொண்ட இந்த ஒப்பந்தம். அல்லது நடிகர் விஜய் அரசு மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசின் மிரட்டலுக்கு பயந்து ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அரசு நடிகர் விஜய் அரசுக்கு நிர்பந்தம் கொடுத்திருக்கலாம். அந்த நிர்பந்தத்தின் காரணமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு அவுட் சோர்சிங் முறையில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டர்களை பணியில் அமர்த்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கலாம். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று நிச்சயம் நடந்திருக்கும். இல்லையேல் தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகின்ற இந்த வேலையை நடிகர் விஜய் அரசு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆட்கள் கிடைக்காத பற்றாக்குறையில் இருக்கிறார்களா? தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடுகிறது. தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடுகின்ற பொழுது தமிழக இளைஞர்களின் வாழ்க்கையை பறித்துவிட்டு, தமிழக இளைஞர்களுடைய வாழ்க்கையை தெருவிலே நிறுத்திவிட்டு உத்தரப்பிரதேச நிறுவனத்தை வேலையில் அமர்த்துவதற்கு ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம் என்ன? ஆக மொத்தத்தில் நடிகர் விஜய் அரசு தமிழக இளைஞர்களுக்கான அரசு இல்லை. தமிழக இளைஞர்களை, மாணவர்களை, தமிழகத்தின் இளம் பெண்களை நடிகர் விஜய் ஆட்சிக்கு வருவதற்காக ரீல்ஸ் போட பயன்படுத்தி கொண்டு அந்த இளைஞர்களுக்கு துரோகம் செய்கின்ற ஆட்சியாக நடிகர் விஜய் அரசு இருக்கிறது என பகிரங்கமாக குற்றம் சாட்டி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.